மனுஷனையா நீ? உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கியே. நீ என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்கு, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவை நிக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற. விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தான் போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமே தான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவளே இப்பவே கொண்டுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா, சும்மாவே விடாது. களிப்பா களிப்பா, செண்பகா விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சா நிஜமாவே செஞ்சுட்டாங்க. சாகரத்துக்குள்ள உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. செண்பகா, கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. நீங்களா வந்திருக்கீங்க? ஆமா செண்பகம். செண்பகம், சாக போற சமயத்திலேயாவது வழி அனுப்ப வந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. செண்பகம், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ இப்படி செஞ்சுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செண்பகம். நீங்க தான் எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனாலதான் நான் சாக துணிஞ்சேன். நீ என் மேல வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல செண்பகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதை என் கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செண்பகம் சார். அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான்னு அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போகுது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும். தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல செண்பகம், உன் ஆசையை நான் நிறைவேற்ற. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க மனைவிதான். நான் உங்க மனைவிதான். என்ன மன்னிச்சிருக்க. அப்போ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட இல்ல? ஆமாங்க, ஏமாத்த. எதுக்காக? உங்க சொத்து சுகத்துக்காகவா? இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொன்னா ஊர்ல எனக்கு கிடைக்க போற பேரும் புகழுக்காக? இல்லைங்க, உங்க நல்ல உள்ளத்துக்காக. அது மன்னிக்கவே முடியாத குற்றம்னா உங்க கையாலேயே கொஞ்சம் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருக்க. சாகடிக்கிற, ஆனா உன்ன இல்ல, ஜெயில இருக்கான எதிரி அவன. அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னு தான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தினா எனக்கு அதுவே உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, அப்போ உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன். படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரன் எழுதிட்டான். பிறக்கும் போதே அவனுக்கு சாவு என் கையாலன்னு வச்சிருக்கான். அதை எழுதணும்னு வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும்
தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போற. ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்ன தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. மா, கவலைப்படாதம்மா. எதையும் விட்டுதான் பிடிக்கணும். எல்லா பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான். நான் விட்டுதான் பிடி. அண்ணா நீயா? செண்பகம், நீ எப்ப ஜெயில இருந்து விடுதலையாய் வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. செண்பகம், நீ நல்லா இருக்கியாம்மா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா, நான் விடுதலை ஆகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதான் நான் இந்த தாலியையே கட்டிட்டேன். புரியலமா? பலமுறை உன்னை ஜெயில பார்த்தப்ப என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன். யாரவன்? நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவரு. உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்து அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணயமா வைக்க முடிவு செஞ்சு இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். செண்பகம், என்ன மன்னிச்சுடுங்க. அந்த கொலவெறியை கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருந்து மாத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவும் குழந்தை குட்டி மனைவி எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல கத்தியும் கையுமா அலையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன். என் கணவருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலைகாரர் ஆயிடுவாரு. செண்பகம், நான் அவங்க அப்பனை கொன்னதுல நியாயம் இருக்கு. ஆனா அவன் என்ன கொல்ல நினைக்கிறது என்னமா நியாயம்? நீ கொன்னது நியாயம், அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம். இது என்னென்ன நியாயம்? செண்பகம், அப்ப நீ சின்ன குழந்தைமா. கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்னசாமி கவுண்டர். ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். என்ன சமாச்சாரம்? சொல்றேன் வா. இந்த ஊர் நாட்டாம நான். 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு. 10 பைசாக்கு வழி இல்ல உனக்கு. பொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்தை கழுவுற நிலைமை. அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம். இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணங்காசு கொடுத்து ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கையும் வாங்கிட முடியாது சின்னசாமி. நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை. எனக்கு பணம் ஒண்ணு போதும். அதை வச்சு எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதானே? சாதிக்கத்தான் போறேன். நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தியாகும் கேள்விப்பட்டிருக்க இல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்க இந்த பைத்தியக்கார ஜனங்களை மாத்தணும்னா உன்னை பறி கொடுத்து ஆகணும். வேற வழியா இல்ல. காட்டுலாக்க அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்குல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். இந்த கொலையை சின்னசாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்காரு. அத கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நீங்க கோர்ட்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கேன். அம்மா, உனக்கு அந்த சின்னசாமி கவுண்டருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதனாலதான் நீ இந்த ஆளை காட்டி கொடுக்கலையா? நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னேன். இப்ப சொல்லு சண்பகம், நம்ம அப்பாவை கொண்டு நம்ம குடும்பத்தையே நடுத்தரவுல நிறுத்துறானே, அவனை கொன்னது அநியாயங்கிறியா? இல்லண்ணா,
சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. பின்ன எப்படிமா சொல்ற? சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன். தன் தகப்பனை கொன்னது நீதான்னு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். உன்னை அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அனாதரவா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவர் மனசை மாத்திடுவேன். நான் போனாத்தான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கேயோ போ, எப்படியா வாழ்ந்துக்கோ. இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. செல்வம், உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது. என் அடையாளம் கட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறமா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்லிடாதமா. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா? புரியுதுமா? தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற. இதுவும் வாழ்க்கை பிரச்சனை. செண்பகம், என் உயிரே போனாலும் சரி, உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? சரி சரி, என்ன அவர் தேடுவாரு. நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இதுதான் என்னோட வசனமா. அள்ளே, ஆச்சரியமா இருக்கேன். நீங்க கூட யார் கூடவா பேசிட்டு வரீங்க? செண்பகம், என்னாச்சு உனக்கு? யாரோ முன்ன பின்ன தெரியாதவரை திடீர்னு பார்த்த அதிர்ச்சியில. இவரை பார்த்த உடனே நீ அதிர்ச்சி அடையணும்? உங்க கூட யார பார்த்தாலும் எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. சரி சரி, சொந்த விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். வந்த விருந்தாளியை முதல்ல கவனி. சமையல் ரெடியா? எதுக்குங்க வீணா சிரமம்? நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டினா எனக்கு அவமானம் இல்ல, என் வீட்டுக்காரிக்கு தான். சொல்ல செண்பகம். சொல்றேங்க, இங்கேயே சாப்பிடுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊரு பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல. அறிமுகமே சட்டையில தான் ஆரம்பிச்சது, ஆனா இப்ப சிநேகம் ஆயிட்டோம் இல்லையா? ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? முத்து. முத்து, என் பேரு காளி. காளிய முத்தும் ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்கு. என்ன? ஆமா. என்ன முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி பேசிட்டு இருக்க? சும்மா கலகலன்னு இருக்கணும். என்ன பேசுறது? காசா பணமா? இரு, நம்ம காலத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா. காளிதான் உன் புருஷனும் தெரிஞ்சிருந்தா சத்தியம் அந்த வீட்டு படியே ஏறி இருக்க மாட்டேன். இது வரைக்கும் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட. என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். நான் இப்பவே போயிடுறேன். நில்லு. வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தலையில தான் விழும். ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டு. செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன். இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனாமா. நான் என்னமா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துக்க. அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு இருக்கிற ஆள் நீதான் தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்காள் நான் தான். என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க இது ஒன்னே போதும். சின்ன வயசுல அவர் உன்னை பார்த்திருக்காரு. இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இதை இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எரிச்சிடு. அத்தோட எல்லாமே முடிச்சு. முத்து, நீ போய் கை கால் அலம்பிட்டு வந்து. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகனேன்னு சொன்னேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிடுறேன். எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கு அதே பெட்டி, கற்பூரம் ஏத்தத்துக்கும் அதே பெட்டி. செண்பகம், சோத்த பூரா கொட்டிட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து பசியோட இருக்கான்.